Hope you can hear me. எல்லாருக்கும் சவுண்ட் கரெக்டாக கேட்குதா? எல்லாருக்கும் சவுண்ட் கரெக்டாக கேட்குதா? ஓகே. ஆமாம், சவுண்டு கரெக்டாக கேட்குது. ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் வித் த சாப்டர் இல்லையா? ஸோ எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தியில். ஸோ டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார் கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கிற முதல் லைவ் செஷன் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ ஒவ்வொரு லைவ் செஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் 8, கிளாஸ் 9, கிளாஸ் 10, கிளாஸ் 11, கிளாஸ் 12 எல்லாருக்குமே இருக்கிற மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு லைவாக தான் உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்க போகுது. அதுவும் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த அகாடமிக் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் and keep following the channel for seeing the live classes. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது. ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் இப்போ நான் கிளாஸில் நடத்துகிற நோட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? தான் இங்கே உங்களுக்கு இந்த சைடில் தானே வரும், இந்த சைடில் தான் வரும். ஆமாம், ஓகே. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு தெரியுது. அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் வந்து ஃப்ரீ கண்டென்ட் என்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ கண்டென்ட் என்கிற போர்ஷனில் போயிட்டோன்னா உங்களுக்கு கிளாஸ் 8, கிளாஸ் 9 ஒவ்வொரு ஃபோல்டராக தெரியும். அந்த ஃபோல்டரில் வந்து எல்லாமே கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் ensure that you watch the classes there. So எல்லாருக்கும் சவுண்ட் கேக்குது. எல்லாரும் I think if everyone is ready we shall start with the class இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற கிளாஸ் வந்து என்னது? நம்ம ஆரம்பிக்க போகிற கிளாஸ் வந்து நம்பர்ஸ் என்கிற சாப்டர் தான் இல்லையா? கிளாஸ் 8ஓட ஃபர்ஸ்ட் சாப்டரோட பேர் வந்து முன்னாடி இது ரேஷனல் நம்பர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்பர்ஸ் இந்த வருஷம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ சாப்டரோட பேர் வந்து என்னது? இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் ஆஸ் நம்பர்ஸ். ஓகேவா? சாப்டரோட பேர் வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்னு சொன்னதுனால ஈவன் தோ இந்த சாப்டரில் நம்ம மெயினாக படிக்க போகிறது வந்து எதை பற்றி? ரேஷனல் நம்பர்ஸை பற்றி தான் நம்ம தெளிவாக படிப்பாங்க. ஆனால் வந்து ரேஷனல் நம்பர்ஸை பற்றி மட்டும் படிக்கிற சாப்டர் ஆனாலும் மீதி ஃபஸ்ட்டாக என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு படிக்கிறது முக்கியம் தானே? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன படிக்க போகிறதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். என்ன படிக்க போகுது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். என்னென்ன டைப் இருக்குது? ஏற்கனவே நம்ம நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கோம் சார். இனிமேல் அது வேண்டுமா? ஆமாம், வேண்டும் தான், வேறு வழி இல்லை. ஸோ த ஃபஸ்ட் டைப் ஆஃப் நம்பர் இஸ் கால்ட் ஆஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. இதை டினோட் பண்ணுறதுக்காக என்ன லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கேபிட்டல் என் என்கிற லெட்டர் தான் நம்ம இது யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் தட் கேபிட்டல் என் என்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறது எந்த நம்பர்ஸை பற்றி? நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி. அப்போ என்னதான் நேச்சுரல் நம்பர்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறது இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி சொல்கிற நம்பர்ஸை தான் நம்ம என்ன பேரில் கூப்பிடுவாங்க? நேச்சுரல் நம்பர் என்கிற பேரில் கூப்பிடுவாங்க. ஸோ what do you mean by this natural? அப்போ நேச்சுரல் நம்பர்னு பேர் ஏன் வந்துட்டோம்னா இது நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் தான். why this is basically naturally existing numbers. அப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன சார் மீதி நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் வரும் இல்லையா? சரி, இது நேச்சுரலி எக்ஸிஸ்டிங்னா மீதி இருக்கிறது நேச்சுரலி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடாதுல்ல? தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஸோ அப்படி இல்லைப்பா. இதோட மீனிங் என்னென்னா இந்த 3 என்கிற நம்பர் இல்லைனா 4 என்கிற நம்பர் இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு என் கையில் எவ்வளோ பென் இருக்குது சார், உங்கள் கையில் எவ்வளோ பென் இருக்குது சார்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு பென்னு தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கண் இருக்குது சார்னு கேட்டிங்கன்னா எனக்கு 2 கண்ணு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவு த திங்ஸ் ஒர்க் அவுட். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் அந்த நம்பர்ஸ். ஆனால் ஒரு சில நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியாத நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் இப்போ வந்து 0, நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இட் வில் நாட் பி ஏபிள் டு. என்கிட்ட எவ்வளோ பென் இருக்குது? -2 பென் இருக்குது. எங்கே -2 எங்கே கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தெரியாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ். கிளியராக இருக்கா? ஓகேவா இருக்கா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் முதலாக எக்ஸிஸ்ட் பண்ண நம்பர்ஸு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீஸ் மட்டும் சொல்கிறேன். என்னன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்ச ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் ஹோல் நம்பர்ஸ் என்கிற நம்பர்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் அட் தட் டைம். ஸோ அந்த காலத்தில் வந்து x-3 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னீங்கன்னா, இல்லைனா x+3 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னீங்கன்னா, இல்லை என்ன போட்டோம்? நான் முதல்ல ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் இது சொல்லலாம். இப்போது இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற காலத்தில் x+3 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு கேட்டிங்கன்னா 5 - 3 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதே காலத்தில் யார் இல்லை? ஹோல் நம்பர்ஸ் இல்லை. யார் இல்லை? ஹோல் நம்பர்ஸ் இல்லை. ஹோல் நம்பர்ஸ் இல்லாத காலத்தில் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 3 - 3ன்னு சொல்லும்போது 0ன்னு எழுதுமான்னு இல்லை. என்ன சொல்லுன்னா நான் சொல்லும் நோ சொல்யூஷன்னு சொல்லுவேன். டீச்சர்ஸ் அப்படி தான் கிளாஸ் நடத்தியிருக்கோம்.
டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொல்யூஷன் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க, ஆன்சர் இல்லைப்பா அப்படி தான் டீச்சர் சொல்லுவாங்க. அதோட மீனிங் வந்து ஆன்சர் இல்லைன்னு தான், இல்லை கரெக்டாக என்னது அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கல அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலத்தில் ஒரு ஆளுக்கு ஃபீல் வந்துச்சு, ஏதோ ஒரு ஆளுக்கு ஃபீல் வந்துச்சு, சார் ஏன் சார் இந்த மாதிரி நம்பரில், அந்த ஆள் வந்து ஆக்சுவலி இந்தியன் தான், இந்தியாவில் இருக்கிற ஆள் தான். அவர் என்ன சொன்னார்னா, சார் ஒன்றும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா யூ நீட் டு எக்ஸ்பிரஸ் தட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ நம்பர். இப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம், ஒரு நம்பரை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அந்த நம்பர் தான் என்னது, ஹோல் நம்பர்ஸாக மாறிடுச்சு. இல்லைனா அந்த நம்பர் சிஸ்டத்தை வீல் கால்ட் அஸ் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னு சொல்கிறது இட் இஸ் இன்க்ளூடிங் 0. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் தமிழ் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது, தட் தி டிஃப்ரென்ஸ் இஸ் 0. நேச்சுரல் நம்பர்ஸு கூட 0 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ வென் வி இன்க்ளூட் என்ன சொல்லலாம், வென் வி இன்க்ளூட் 0 to natural numbers, what do we get? We get whole numbers. நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு whole numbers கிடைக்கும். கிளியரா இருக்கா, பக்காவா இருக்கா? So this is basically denoted by the letter W. It is denoted by the letter W. எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல? So we understood what is natural number, we understood what is whole number. Okay, fine. So let's move ahead and try to understand the next type of numbers, which is called as integers. என்ன பேரு கூப்பிடுவாங்க, integers. So integers என்கிற நம்பர் வரும்போது இதில் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான கண்டென்ட் வந்துச்சு. என்ன கண்டென்ட் தான் வந்துச்சு, இதில் வந்த கண்டென்ட் என்னன்னா, we included certain set of numbers called as negative numbers got introduced. யார் introduce ஆயிடுச்சு, negative numbers got introduced. And how were they introduced, அவர் எப்படி தான் introduced ஆயிடுச்சு, and these numbers or the negative numbers were kept on the left side of number line. It was kept on the left side of number line, left of 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? It is kept on the left side of 0 in the number line. நம்பர் லைனில் வந்து 0ஓட லெஃப்ட் சைடில் தான் யாரை வச்சுட்டாங்க, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸை வச்சுட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் த நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ்ஸர் தேன் 0. நமக்கு என்ன சொல்ல முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ்ஸர் தேன் 0. இப்போது இஃப் யூ ஆக்சுவலி ட்ரா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நமக்கு ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு அசியூம் பண்ணுங்கள். இதோட சென்டர் பாயிண்ட்டை நான் யாரை வைக்கிறாங்க, 0ங்கிற நம்பரை வைக்கும். ஸோ எனக்கு ரைட் சைடுக்கு யார் வரும், ரைட் சைடுக்கு I will have positive numbers. இல்லையா, ரைட் சைடுக்கு எனக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து லெஃப்ட் சைடுக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கும், எஸ் திஸ் வாஸ் த நியூ இன்ட்ரோடக்ஷன் இல்லையா. ஸோ திஸ் வாஸ் த நியூ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் த லெஃப்ட் சைடுக்கு எனக்கு என்ன நம்பர்ஸ் இருந்துச்சு, we had negative numbers and it was introduced in such a way that the negative numbers are less than 0. அப்படி தான் வரும். கிளியராக இருக்கா, பக்காவாக இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மறுபடியும் ஒரு வாட்டி கூட நான் சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இட் வில் பி லைக் இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், எக்ஸெட்ரா இட் வில் கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4 அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, கிளியராக இருக்கா? அண்ட் இட் இஸ் ட்ரான் இன் சச் அ வே தட் எப்படி தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0 and 1 and 0 and -1 are going to be same. Distance between 0 and 2 and 0 and -2 are going to be same. Distance அங்க இருக்கிற distance 0 and 3 and 0 and -3 are going to be same. இப்படி தான் நம்ம நம்பர் சிஸ்டத்தை வரும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அது நம்ம எழுதலைல்ல. ஸோ we didn't write the numbers till now. It will be represented as -infinity-லேருந்து ஆரம்பிக்கும். So in -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 etc. up till infinity. So this is going to be what? This is going to be your integers. இப்படி தான் உங்களோட integers இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, தெளிவாக இருக்கா, பக்காவாக இருக்கா, கிளியராக இருக்கா? எல்லாருக்குமே வந்து இன்டிஜர்ஸ் எப்படி இருக்குன்னு, இன்டிஜர்ஸ் வந்து நம்பர் லைனில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? இந்த 0 to 1 0 to -1 இருக்கிற தூரம் என்னன்னு தெரிஞ்சா? அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சா? நெகட்டிவ் வந்து 0ஓட லெஸ் தேனாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சா? இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிங்கன்னா we have really understood the basic idea of integers. நம்ம வந்து இன்டிஜர்ஸோட பேசிக் ஐடியா வந்து பக்காவாக தெரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சுன்னா the next type of numbers is coming in. எஸ், அதுதான் நமக்கு இந்த சாப்டரில் மொத்தமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய நம்பர்ஸ். It is called as rational numbers. அடடா,
அடடா மழடா அடமழடா இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் as rational numbers. Rational numbers are also called as fractions. என்ன பேரில் கூப்பிடுவாங்க? fractionsங்கிற பேரில் கூட கூப்பிடுவாங்க. So let's see how the fractions are going to look like. So rational numbers is called also called as fractions. So let us see that. நமக்கு பார்க்கலாம் வந்து எப்படி இருக்கும்னு. So rational numbers are a definition. First நம்ம definition பார்க்கலாம், ஓகேவா? So definition is going to be little bit okay, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் மோசம் இல்லை, but it is going to be a little bit confusing. Let's see. A number written in the form p by q இல்லைனா a by b னு கூட சொல்லுவாங்க, p by q such that p, q belongs to z. Z na என்ன? Integers. That means that p and q யாரா இருக்கணும்? p and q integer இருக்கணும். So a number is written in such a way that p by q such that p, q are integers. p and q என்னவா இருக்கும்? Integers இருக்கும். And இது ரொம்ப முக்கியம், q not equal to 0. So this is the two condition நம்ம சொல்லலாம். என்னது? p, q belongs to z and q not equal to 0 and it is taking the form p by q. இந்த மூணு விஷயங்கள் தான், இல்லைன்னா இந்த மூணு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான மூணு பாயிண்ட். என்னது? p by q என்கிற ஃபார்மில் தான் யார் இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸ் இல்லைன்னா ஃப்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அதில் p and q என்ன மாதிரி நம்பர்ஸாக இருக்கணும்? இன்டிஜர்ஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் அவருக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். தே கேன் டேக் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ, ஓகேவா? அண்ட் q should never be equal to 0. தட் மீன்ஸ் தட் ஒரு ஃப்ராக்ஷனில் ரெண்டு பார்ட் இருக்கும் இல்லையா? மேலே இருக்கிறது கூட பேர் என்ன? இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. இந்த ஃப்ராக்ஷனில் p by q இந்த ஃபார்ம்னா திஸ் இஸ் பேசிக்கலி கால்ட் as my numerator. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் கால்ட் as my denominator. So in other words I can say my denominator should not be equal to 0. That is another way of expressing q not equal to 0. தெளிவா இருக்கா? பக்காவா இருக்கா? So ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? How will some examples look like? Say for example I can write 4 divided by 3. ஓகேவா? I can write 4 divided by 3. That is going to be an example for a rational number. ஏன்? 4 is going to be an integer, 3 is going to be an integer, so 4 by 3 is an integer. Clear இருக்கா? So we can say that, Leah, why is it called as a rational number? Because 4, 3 belongs to z and 3 not equal to 0 are the reasons why 4 by 3 is becoming a rational number. 4 by 3 ஏன் rational number ஆகிறாங்க? 4ம் 3ம் integers தான், 3 வந்து 0 இல்லை. அதனால இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்மளால் எழுதலாம் இல்லையா? So if you want we can write another example. இது ரொம்ப பெருசாக இருக்குது. So I think I'll make some space. கொஞ்சம் சின்னதாக்கிடலாம். I'll make some space. இப்போ சின்னதாகிடுச்சுல. ஸோ வில் கெட் மோர் ஸ்பேஸ் டு ரைட் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லெட்ஸ் ரைட் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஐ எம் ரைட்டிங் 3 by -2. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? 3, -2 பிலாங்ஸ் டு z and -2 நாட் ஈக்குவல் டு 0. இதனால் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? திஸ் இஸ் ஆல்சோ அ ரேஷ்னல் நம்பர். இந்த பச்சை கலரில் மார்க் பண்ணது எல்லாமே என்னது? ரேஷ்னல் நம்பர்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது வந்து we can see, அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்? I can say -8 divided by 3. I can write -8 divided by 13 வைக்கலாம். I will just say 2 digit numbers வைக்கலாம். நான் இது வரைக்கும் 2 digit number யூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் 2 digit நம்பர் கூட எழுதலாம். ஸோ -8 divided by 13 சொன்னீங்கன்னா what can we say? We can say that -8, 13 belongs to z but 13 not equal to 0. அதனால we can say this is also a rational number. So this is how you basically define a rational number. இப்படி தான் நம்ம யாரை டிஃபைன் பண்ணுவாங்க? ரேஷ்னல் நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, கிளியராக இருக்கா எல்லாருக்குமே? ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஐ திங்க் இஸ் வெரி மச் கிளியர் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்ல? ஸோ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாமா? ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸை நம்ம எப்படி நம்பர் லைனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அது கூட ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கூட நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் தெம் இன் அ நம்பர் லைன். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரெப்ரசன்ட், எல்லாருமே நல்லா கவனிச்சிருங்க, ரெப்ரசன்ட் ஏ ரேஷனல் நம்பர், ரெப்ரசன்ட் a rational number in a number line. okay, clear இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காப்பா எல்லாருக்கும்? do you think the classes are interesting? உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு கிளாஸோட எப்படி இருக்குது? இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? நல்லா தெரியுதா? உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன், சரி. ஸோ தட் மீன்ஸ் தட் we have just we are just going to represent a rational number in a number line. Let's see how to represent the rational number in a number line. Yes, so it is going to look something like this. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். Yes,
representing a rational number in a number line. So முதல்ல எனக்கு யார் வேணும், எனக்கு நம்பர் லைன் வேணும் இல்லையா. ஸோ நான் ஒரு பெரிய நம்பர் லைன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் நம்பர் லைன் எடுக்கிறேன். ஆனால் இது வந்து ஸ்லாண்டிங். ஸோ ஜஸ்ட் மீட் டு மேக் இட் ஸ்ட்ரைட் இல்லையா. லெட்ஸ் மேக் இட் ஸ்ட்ரைட். எஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல. எஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் லைனுக்கு நடுவில் எங்கேயோ தான் ஐம் மார்க்கிங் எ பாயிண்ட் சே 0 என்கிற பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை 0. இதுக்கு ரைட் சைடில் யார் வரும், ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், லெஃப்ட் சைடில் யார் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். ஓகே தானே. ஸோ லெட்ஸ் மார்க் சம் பாயிண்ட்ஸ். முதல்ல நான் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். 1, 2, 3, 4. ஓகேவா. இதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வரணும் இல்லையா. ஸோ -1, -2, -3 கொஞ்சம் க்ளோஸாக போச்சு. -3 போதும், இவ்வளோ போதும். இப்போதைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ மார்க் சர்டன் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் லெட் மீ கிவ் யூ சம் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் லெட் அஸ் ட்ரை டு ரெப்ரசென்ட் தட். இந்த ரேஷனல் நம்பர் கொடுத்து அந்த ரேஷனல் நம்பர் இதில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா இல்லையா நமக்கு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ a rational number. Say example 1 is going to be 3/4. எக்ஸாம்பிள் 1 இஸ் கோயிங் டு பி 3/4. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வேண்டது என்ன, இது ரேஷனல் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ ரேஷனல் நம்பராக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது. 3ன்னு சொல்கிறது என்ன, 3ன்னு சொன்னீங்கன்னா அது இன்டிஜர் தானே. ஆமாம். 4ன்னு சொல்கிறது இன்டிஜரா. ஆமாம். ஸோ 4ன்னு சொல்கிறது 0வா, இல்லையே. ஸோ 3/4 என்னது, ரேஷனல் நம்பர். ஸோ இப்படி தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ வி அக்செப்டட் தட் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ ஒன்ஸ் யூ அக்செப்ட் தட் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர், த நெக்ஸ்ட் திங் தட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எ பாயிண்ட். ஸோ 3/4ன்னு சொல்கிறது வி நோ தட் இஸ் கோயிங் டு லை பிட்வீன், it is going to lie between 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் யார் இருக்க போகுது, 3/4 இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் a very important thing that we have to identify. இப்போ நம்ம அது மார்க் பண்ணணும்னா, ஒரு ரேஷனல் நம்பரை மார்க் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன, இது எந்த 2 இன்டிஜர்ஸுக்கு நடுவில் இருக்குன்னு தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியராக இருக்கா. எந்த 2 இன்டிஜர்ஸுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த ரேஷனல் நம்பர் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நான் திடீர்னு 0 to 1 சொல்லும்போது ஒரு சில பேருக்கு டவுட் வரும்ல, எப்படி சார் அந்த 0 to 1 கிடைச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்கள், லாங் டிவிஷனே பண்ணுங்க. 3 divided by 4 what is going to be that? கோஷன்ட் என்ன வரும், 0 தானே கோஷன்ட் வரும். கோஷன்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவாங்க, 0ன்னு தானே போடுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் இங்கே உங்களுக்கு கோஷன்ட் என்ன நம்பர் வருது, அண்ட் யூ ஹேவ் டு டேக் த நெக்ஸ்ட் நம்பர் டு தட். ஓகேவா. இதுக்கு ஜஸ்ட் கான்சிக்யூட்டிவாக இருக்கிற நம்பர் கூட தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வி காட் 0, தென் வி லுக் ஃபார் த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர். இது வந்து பாசிட்டிவ்னா நம்ம ரைட் சைடில் பார்க்குவாங்க, நெகட்டிவ்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குவாங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கேஸில் வந்து ஹவு டு ஃபைண்ட் அவுட்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் திஸ் வேல்யூ. யூ டேக் what, you take the coefficient. Okay, well, sorry, you do the long division, you take the number 0 and take the number next to 0. Okay, 0 kadistanga, next take a next consecutive number to 0, next consecutive number. ஓகேவா. நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் யார் வரும் இந்த கேஸில், 1 வரும். ஸோ தட் இஸ் வை வி சே இட் இஸ் லைங் பிட்வீன் 0 and 1. இப்படி தான் நம்ம அது கண்டுபிடிக்கும். கிளியராக இருக்கா, பக்காவாக இருக்கா. ஓகே. ஸோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் தட் திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இட், த நெக்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒரே ஒரு நிமிஷப்பா. The next thing that you have to do is you have to identify the position. So position identify பண்ணனும், நம்ம இதை இன்னும் டிவைட் பண்ணணும். ஏன்னா because we can see it is the denominator is 4. That means that இங்கே 0க்கும் 1க்கும் நடுவில் you have to divide it into how many equal parts, 4 equal parts. So let's divide it. ஓகேவா. 4 equal parts னு சொல்லும்போது it is going to be 1, 2 and 3. So நம்ம 4 equal parts divide பண்ணிட்டாங்க. அதில் 3/4 னு சொல்லும்போது this is going to be 1/4, this is going to be 2/4 and this is going to be the position of 3/4. So we have identified the position of 3/4. This is going to be the position of 3/4. So here we will say 3/4 is present at this point. Clear ஆர்கா. This is how you mark the position of a rational number in a number line. ரொம்ப லெங்க்தியாக நான் சொல்லிட்டாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்கிறதுனால தான் இவ்வளோ லெங்க்தி. அடுத்தது சொல்லும்போது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் சொல்லுவேன்னு. I'll be very fast in that. Okay. So let's go and try to represent the next number. ஒரு நம்பர் கூட நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இல்லையா. So let's try to represent the next number which is going to be, okay, நான் இதை நம்பர் வந்து இது உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுனால I'm moving to this side. Okay.
Okay, I'm just moving to this side. ஒரு சில பேர் வந்து actually இது copy பண்ணணும்னு நினைப்பாங்க. copy பண்ணனும் ஒண்ணும் இல்ல, just I'll keeping here. உங்களுக்கு PDF கிடைக்கும் போது it will be on that side. Okay, fine. So you got that number. Now let's go for the next example. Example 2, what I'm going to take is, example 2 is going to be 5 by 4. I'm going to take 5 by 4. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே வந்து இல்லைனா 4 வேணாம், 4 நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ I'll take another which is going to be 5 by 3 எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 5 by 3ன்னு பார்த்தீங்கன்னா you can see that here the numerator was less, sorry, denominator was greater than the numerator இல்லையா? இங்கே வந்து the denominator was greater than numerator. இங்கே வந்து the opposite இருக்கு. You can see numerator is greater than denominator. இங்கே வந்து denominator was greater than numerator. So அந்த difference இந்த பக்கம் இருக்கு. So if that difference exists, let us see how we will go. The first thing நான் சொன்னோம், first நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? first நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது it is lying between, அதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? it is lying between கண்டுபிடிக்கணும். ஆனால் lying between சொல்லும்போது இது எனக்கு கண்ணுக்கு பார்த்து தெரியல என்னதான் இருக்கும். what is it going to be? Let us do the long division பண்ணலாம். I am going to do that 5 divided by 3. So when I write 5 divided by 3, what is going to be my quotient? My quotient is going to be 1. My quotient is going to be 1. 1 தான் எனக்கு quotient கிடைச்சிட்டாங்க. ஏன்னா ரிமைண்டர் பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு எது மட்டும் போதும்? quotient மட்டும் போதும். So which is going to be the 1 quotient கிடைச்சிங்கன்னா what is going to be the next consecutive number? What is going to be my next consecutive number? என்னவா வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். which is going to be the next consecutive number? Yes, everyone got it right. It is going to be 2. So once you get 1 and 2, we can say your number 5 by 3 lies between 1 and 2. Your number 5 by 3 lies between 1 and 2. Clear இருக்கா? Is that idea very much clear to everyone? பக்காவா இருக்குல்ல? Simple question and we have just done it. So once it is there between 0, 1 and 2, so we know that your answer is going to be lying between 1 and 2. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 1க்கும் 2க்கும் நடுவில் I have to divide it இல்லையா? எவ்வளோ பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்? இங்கே நான் 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டேன். நான் ஏன் 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டேன்? Because I had 3 by 4 இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 by 3 தான் இருக்குது. ஸோ 3 இருக்கிறதுனால what is it that I am supposed to do? I am supposed to divide this into how many equal parts? 3 equal parts. So let's divide it into 3 equal parts. Yes, இப்போ நான் 3 equal parts டிவைட் பண்ணிட்டாங்க. இதில் நான் எந்த நம்பர் எடுக்கணும்? should I choose this one or this one? டவுட்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? டவுட்ஃபுல்லாக இருக்குது சார், எனக்கு தெரியல சார், எனக்கு ஐடியா வரல சார். எப்படி எடுக்கணும்? நான் இந்த பொசிஷன் எடுக்கணுமா, இந்த பொசிஷன் எடுக்கணுமா? yes, now we need to express it in the continue பண்ணுறேன் நான். இங்கே வந்து அதோட தேவைப்படலை, ஏன்னா அது less than 1 ஆனதுனால it was simple. But here you can see that for understanding that it is very important that you complete this one. It becomes 3 and you get the remainder to be equal to 2. You get the remainder to be equal to 2, so that means that you can express this as 1 and 2 by 3. So this is in the which form? இது என்ன ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க? We have expressed this in the form of a mixed fraction. We have expressed this in the form of a mixed fraction. ஏன் இங்கே வித்தியாசம் வந்துச்சுன்னா, இங்கே வந்து it was a number that was less than 1. இங்கே நம்பர் வந்து லெஸ் தேன் 1 ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே நமக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனெல்லாம் வரல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 greater than 1 ஆயிடுச்சு. ஸோ greater than 1 இல்லைனா இந்த இதுக்கு வெளியில் போயிட்டோம்னா then it is going to have one more step. அந்த ஸ்டெப் தான் இப்போ நம்ம சொன்னது, that is going to be expressed as a mixed fraction. And in case of mixed fraction, what is it going to be? This is going to be 1 plus 2 by 3. It is going to be 1 plus 2 by 3. 1 and 2 by 3 எழுதுறதோட மீனிங் என்னன்னா, it is going to be, the meaning is that it is going to be read as 1 plus 2 by 3. So 1 plus 2 by 3 னு வரும்போது, so we know that this is going to be my 1 by 3, this is going to be my 2 by 3. So which is going to be my position? 1க்கு அப்புறம் 2 by 3. So this is going to be my position. I'm sorry, this is going to be the position. You straight வர மாட்டேங்குது. Yes, so this is going to be my position and that position is 1 and 2 by 3. So this is going to be your 1. இதுதான் உங்களுக்கு 1 வரும். அதுக்கப்புறம் this is going to be 1 by 3 and this is going to be your 2 by 3. So it is going to be 1 plus this is going to be 2 by 3. Is that clear everyone? எல்லாருக்கும் அந்த ஐடியா கிளியர் ஆயிடுச்சா? So there is going to be 1 and 2 by 3 which can also be read as, இது இன்னும் we can also read it as 5 by 3. We can also read this as 5 by 3. Clear இருக்கா?
பக்கா கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ சூப்பராக இருக்குல்ல நம்ம நோட்ஸு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் நோட்ஸ் இஸ் கோயிங் டு பி. இவ்வளோ கலர்ஃபுல்லாக, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லான நோட்ஸ் பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லான நோட்ஸ் பார்த்தாலே நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. எனக்கு எப்போவுமே அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் கீழே கமெண்ட்டாக போடுங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வில் சி. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி நோட் இருக்கிறது பிடிக்குமோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி. ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ஸோ வி ஜஸ்ட் டிட் 2 questions இல்லையா? ஸோ வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர், நம்ம ஒரு நம்பர் லெஸ் தேன் 1 பார்த்துட்டோம். நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to look for a நெகட்டிவ் நம்பர். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட பின்னாடிக்கு மூவ் பண்ணிட்டு பரவாயில்ல, உங்களுக்கு நோட் கிடைக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see the next நெகட்டிவ் நம்பர். The number is going to be -7/4. The number is going to be -7 by 4 வேணா -9/4 சொல்லலாம். It is going to be -9/4. ஸோ நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ நெகட்டிவ் நம்பர்னு சொல்லும்போதே வாட் இஸ் இட்? யூ ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் சைடு இல்லையா? யூ ஹேவ் டு மூவ் டு த லெஃப்ட் சைடு. அது நமக்கு தெரியும், ஆனாலும் லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? First step is to find it lies between இல்லையா? That is going to be my first step. அந்த first step தான் நான் பண்ண போகிறோம். So it's going to lie between சொன்னீங்கன்னா first thing you have to do is divide. Long division. Yes, long divisionல this is going to be 2. I'm sorry. லாங் டிவிஷனில் திஸ் இஸ் கோயிங் டு பி 2, 8 and 1. நான் ஏன் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷன் நமக்கு தேவைப்படுதுன்னு தெரியுறதுனால ஐ ஜஸ்ட் ரோட் இட் கம்ப்ளீட்லி. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் தட் இங்கே 2 வருது இல்லையா? ஆனால் எனக்கு தெரியும் திஸ் நம்பர் இஸ் நாட் 2, இன்ஸ்டெட் இட் இஸ் a -2. ஸோ எனக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் தட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ விச் இஸ் கோயிங் டு பி மை நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர். எதா போகுது யோசிச்சு பாருங்கள். எனக்கு என்ன வரும்? -1 வருமா -3 வருமா? சொல்லுங்கள். -1 வருமா -3 வருமா? இப்போ எனக்கு -2 தானே இங்கே இருக்குது. ஸோ -1 தான் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் வருமா, இல்லை இந்த பக்கம் போகணுமா? நான் சொன்னேன் நெகட்டிவ் நம்பர் வரும்போது நம்ம லெஃப்ட் சைடுக்கு போகணும், பாசிட்டிவ் நம்பர் வரும்போது நம்ம ரைட் சைடுக்கு போகணும் கான்சிக்யூட்டிவ் நம்பருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் யூ கேன் see you have to make the next consecutive number as -3. So it lies between என்னென்ன நம்பர் இருக்கும்? -2 and -3. Is that clear everyone? So it is lying between which all numbers? It is lying between -2 and -3. Okay fine. All right, fine. So let's write down the next step. So next step வந்து we have to write it in the form of a mixed fraction இல்லையா? So mixed fraction formula let us write. So in the mixed fraction formula this is going to be -2 and 1/4. This is going to be written as -2 and 1/4, which is going to be expanded as minus of 2 plus 1/4, or it is going to be -2 minus 1/4. It is going to be -2 minus 1/4. Clear இருக்கா? So that is how your answer is going to be. இப்படி தான் உங்களோட ஆன்சர் வரும். -1/4 வரும். Okay, so now let's try to connect it here இல்லையா? இங்கே நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? Let us actually draw it here. So நமக்கு தெரியும் it should be to the left of -2. -2க்கு left sideக்கு தான் வரணும். So let's see, -2ஓட left sideக்கு வரணும்னா what is it that you can do? ஃபஸ்ட்டு வந்து -2 -3க்கு நடுவில் இருக்கிறதுனால நான் should divide it into how many parts? 4 equal parts. So first I'll divide into 4 equal parts. அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணணும். So let me divide it into 4 equal parts. 1 2 3. Okay, so I have divided into 4 equal parts. Now which is going to be 1/4? We know that this is going to be your -2, this is going to be your 1/4, this is 2/4, and this is going to be 3/4. Negative sign, of course. This is going to be your -1/4, this is going to be your -2/4, this is going to be your -3/4. இப்படி தான் அது வரும். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ லெட்ஸ் மார்க் த பாயிண்ட், அண்ட் த மார்க்கிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி, எல்லாருக்கும் மைண்டில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மைண்டில் ஏதோ ஒன்று தெரியுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் மார்க் பண்ணுவான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட மைண்டில் என்ன பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதோ அதே பாயிண்ட் தானே நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள் கரெக்டு தான் மார்க் பண்ணிங்களா? கரெக்டாக தான் நான் மார்க் பண்ணாங்களா? என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தப்பு. So how should I mark it? It should have the marking. So this is going to be what? This point is going to be minus என்ன மார்க்கிறோம்? -9/4, which is equal to -2 and 1/4. Clear-ஆ இருக்கா? So we mark the point -9/4, or we mark the point -9/4 or -2 and 1/4. Clear-ஆ இருக்கா எல்லாருக்குமே? Is that point very much clear to you?
Fine? Yes. So we have discussed all the points regarding all the type of questions regarding marking the numbers. Okay வா? numbers எப்படி மார்க் பண்ணணும் இருக்கிறத பற்றி 3 டைப் questions இல்லைனா 3 சிச்சுவேஷனில் இருக்கிற questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் ஹஸ் பீன் வெரி மச் கிளியர் டு யூ. உங்களுக்கு அது கிளியராக இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரியலி ஹோப் இட் ஹஸ் பீன் கிளியர் டு யூ. ஸோ வந்து நான் நல்லா கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு நோட்டெல்லாம் வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அது ஐயோ இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் கீழே போச்சு. ஒரு நிமிஷப்பா வெயிட் பண்ணுங்க. இது இப்போ பண்ணலன்னா அப்புறம் நான் மறந்து போயிடுவேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் த நோட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஆமாம், நோட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃபைன். 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 3 எக்ஸாம்பிளும் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஓகே, ஆல் த 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சைட் பை சைட் வென் யூ டேக் த நோட்ஸ். ஓகே ஃபைன். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியராக இருக்குது. ஸோ ஐ ரியலி ஹோப் இட் ஹஸ் பீன் வெரி மச் கிளியர் டு யூ. ஸோ we represented rational numbers in the form of in a number line. Okay, so it is how we represent that. We represented the different types of fraction. நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிட்டோம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாமா? நம்ம படித்தது வந்து ஃபஸ்ட்டு the types of numbers படிச்சிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு படித்தது வந்து நேச்சுரல் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் படித்தது ஹோல் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் படித்தது இன்டிஜர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர் தான் Z. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஸோ Zங்கிற நம்பர் பேர் முக்கியம். அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we represented that. Okay fine. Now next thing that we are going to see is, இதோட முடிக்க மாட்டோம், நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகுது? We are going to see the decimal representation of rational numbers. என்னது? We are going to see how to represent a rational number as a decimal number. So decimal representation of rational numbers. ஒன்றும் இல்லை, how to find ரொம்ப சிம்பிள். ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றுறது எப்படி, அவ்வளோதான், வேறு பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? It is not something very huge. It is something that is very simple actually. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் நம்ம பேசி அது காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. அப்படி தானே நம்மளோட ஜென்ரலாக மேக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம தான் அது என்ன பண்ணுவாங்க, அது காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இனிமேல் காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டோம். நம்ம சேர்ந்து சூப்பராக படிப்போம் இல்லையா? நம்ம இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம சேர்ந்து சூப்பராக படிப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு லேர்ன் இட். அடுத்தது வந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் எடுக்க போகுது. ஐ எம் கோயிங் டு டேக் அ ரேஷனல் நம்பர் which is going to be called as 4/5. So let us see how to represent 4/5 and a decimal point. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஸோ இன் தட் சென்ஸ் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது whether it is a rational number or not. அதான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். நமக்கு தெரியுமே 4னு சொல்கிறது என்ன, அது ஒரு இன்டிஜர். 5னு சொல்கிறது என்ன, அது ஒரு இன்டிஜர். 5 not equal to 0 தானே? ஆமாம். ஸோ what can you say? It is a rational number. Accepted இல்லையா? Next we are going to do the long division. So we are going to do the long division. Simple தான், very simple and very elegant. Okay fine, let's do it. So we know that it is not going to be, 4 is actually less than 5. So அதனால நம்ம என்ன பண்ணோம், we have to put a 0 here. What is it that we have to put? We have to put a 0 here. 0 போட்டதுக்கு அப்புறம் next thing is we have to put a point. நான் என்ன போடணும், ஒரு decimal point போடணும் இல்லையா? So இந்த decimal point போடும்போது I can put a 0 here இல்லையா? இந்த decimal point போடும்போது I can put a 0 here because that is how it is done. அப்படி தான் நம்ம divide பண்ணுவாங்க. So next thing is you have to write an 8 here because 8 5s are is 40. 8 into 5 is equal to 40. So you will get a 40 here. It is going to be a 0. So basically you can say that 4/5 can be represented in decimal form as 0.8. You can represent your decimal number. You can represent your decimal number 40 divided by 4/5 in the form of 0.8. Is that clear everyone? ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் தானே? ஸோ சிம்பிள், யூ நோ இட், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படித்த விஷயம் தான், நான் ஜஸ்ட் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் மேக் இட் a little bit difficult இல்லையா? கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்கி மாத்திரம் by making in a little bit of mixed fraction கொண்டு வரும். So it is going to be 1 and 3/20. So let's try to solve it as 1 and 3/20 எப்படி வரும்? So this is going to be 20 into 1 plus 3 divided by 20. அப்படி தானே வரும்? So this is going to be how much? 23 divided by 20. This is going to be 23 divided by 20. And let's find out how to represent 23 divided by 20 as fraction. இல்லைனா சாரி decimal. இது decimal எப்படி represent பண்ணணும்னு நமக்கு பார்க்கலாம். So when you are trying to represent it in a decimal form, what is it going to be? It is going to be 23 divided by 20 வரும் இல்லையா? 23 divided by 20 வரும். So 23 divided by 20 கொஞ்சம் இடம் வேணும்னு போனது. I think we need some space here. இது இந்த பக்கம்
கொண்டு போகணும். Okay, fine. So 23 divided by 20 will go one time. ஒரு வாட்டி போகும். So it is going to be 20 and remainder is going to be 3. So that means it does not come to an end. அது எண்டுக்கு வரல. நமக்கு இன்னும் என்ன பண்ண முடியும்? நமக்கு இன்னும் we will be able to move ahead. நமக்கு இன்னும் முன்னாடி போக முடியும். So அது முன்னாடி போகிறதுக்காக நான் என்ன பண்ணணும்? ஒரு decimal point போடணும். நான் என்ன போடணும்? ஒரு decimal point போடணும். So decimal point போடும்போது I can put a 0. என்ன போட முடியும் எனக்கு? எனக்கு ஒரு 0 போட முடியும். So நான் ஒரு 0 போட்டிங்கன்னா what is the next thing that we have to do? We will try it one more time. நமக்கு ஒரு வாட்டி கூட இல்ல, it will just go one more time. So it is going to be 2 and 20. So the remainder is going to be 10. So we have the இப்போ நமக்கு ஜென்ரலாக நம்ம ஒன்ஸ் யூ ஹவ் புட் அ டெசிமல் அட் த ஸ்டெப்பில் வந்து வி ஆல்வேஸ் ஹேவ் த லிபர்ட்டி டு புட் 10. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு என்ன ஒவ்வொரு ரிமைண்டர் வரும்போது எனக்கு ஒரு 0 போடலாம் இல்லையா? ஸோ எவ்வளோ 0 போடலாம், பட் ஃபார் த பிகினிங் வித்வுட் டூயிங் எனிதிங் ஐ கேன் புட் அ 0. ஸோ அந்த 0 போடும்போது வாட் இஸ் இட் தட் ஐ எம் கோயிங் டு கெட்? ஐ எம் கோயிங் டு கெட் திஸ் ஒன் இல்லையா? 5 கிடைக்கும், பிகாஸ் 20 into 5 is going to be 100. So you will get the remainder to be equal to 0. So what is it that you can say? We can say it is going to be 1.15. So the answer is going to be how much? Your answer is going to be 1.15. Clear இருக்கா? தெளிவா இருக்கா? So this is how you basically represent a fraction இல்லனா ஒரு rational number in the form of a decimal number. ஓகேவா? So decimal representation of rational numbers, or how to represent rational numbers as decimal. So அதுக்கு என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க? சாதாரண division, ordinary division தான் யூஸ் பண்ணுவாங்க, and I'll end up getting the correct answer like this. 1 and 3 by 20 can be expressed 23 by 20, and the answer is going to be 1.15. Okay, clear? So shall we move ahead and show the next part of the question? அடுத்த பாட்டுக்கு போலாமா நம்ம? Okay, yes, let's go into the next part of the question. கொஞ்சம் நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல? So shall we see one more negative number? எனக்கு என்ன ஒரு நெகட்டிவ் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் போல இருக்கு. So let's see a negative number. இவ்வளோ பெருசாக வேணால, I'll just make it a little bit more smaller so that I can have some more space here இல்லையா? Yes, கொஞ்சம் கூட இடம் இருக்கு இப்போ, so that you will be able to read it and you will be able to see it also. Okay, yes, now you are able to see it. ஓகே, ஃபைன். எல்லாமே என் பின்னாடி இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் பிடிஎஃப் பார்க்கும்போது எல்லாமே தெரியும், பிடிஎஃப்பில் நான் இருக்க மாட்டோம். ஓகே, ஃபைன். சரி, லெட்ஸ் see one more question. ஒரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். let it be called as question number 3, and I am going to write -5 and 4 by 5. Let us see how we are going to solve it, how we are going to represent it as a decimal number. decimal number மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் ஸ்டைலை நான் மாற்றணும். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் ஸ்டைல் மாற்றுறதுக்காக what is it that I am going to do? I am going to -5 into 5 plus 4 divided by 5. அப்படி தானே வரும்? So 5 into 5 is 25 plus 4 is going to be 29. So your answer is going to be how much? Minus இங்கே தான் இருக்கணும். ஓகே, இப்படி தான் இருக்கணும், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. It is going to be minus of 5 into 5 plus 4. So that is going to be minus 29 divided by 5. So your answer is going to be minus 29 by 5. This is how you basically represent your fraction. என்ன fraction? Mixed fraction is basically represented like this. Is that clear everyone? So you got the answer to be minus 29 by 5. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணணும்? I have to do the division இல்லையா? So I am going to write 29 and 5. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் நெகட்டிவ் சைன் போடலன்னா? நெகட்டிவ் சைன் போடலாம்ப்பா, ஒன்றும் பரவாயில்ல. இங்கே எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் போடலாம், இங்கேயும் எனக்கு அந்த நெகட்டிவ் சைன் வரும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ த ஃபஸ்ட் திங் தட் we have to do is we have to look for what is going to be the value. 29 by 5 சொல்லும்போது எவ்வளோ வாட்டி போகும்? You can say it is going to go 5 times. So it is going to be 25 and the remainder is going to be 4. That's it. ஆனால் 4 வந்து is less than 5. Since 4 is less than 5, we can say it is going to put a point இல்லையா? பாயிண்ட் போடலாம். பாயிண்ட் போடும்போது what is it that you get? You get 40. 40 வரும்போது what is it? It is going to be 8 times and it is going to be 40 and 0. So your answer is going to be minus 5.8. Your answer is going to be minus 5.8. So that is going to be the decimal representation of rational number. That is going to be the decimal representation of rational number. Clear இருக்கா எல்லாருக்குமே? Is that clear for everyone? Your answer is going to be minus 5.8. Okay, clear everyone? Let me hear it out from you. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எஸ். ஆல் ரைட், ஃபைன். லெட்ஸ் வெரி குட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா, இல்லை நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாம் இல்லையா? நம்ம வந்து ஆக்சுவலி இந்த கிளாஸில் வந்து we will be actually doing all the topics that is related to your exercise 1.1. exercise 1.1 ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் தான் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஆல் ரைட். நெக்ஸ்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் which is going to be
expressing a fraction இல்லைனா decimal number in its simplest form. Let us expressing a rational number in its simplest form. ஒரு simplest ஃபார்மில் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், that is going to be what we are going to see here. இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, கிளியராக இருக்கா? ஓகேவா, கிளியராக இருக்கா? So shall we see it? Yes, let's try to express a rational number in its simplest form. A rational number in its simplest form. நம்பர் இங்கே போட்டோம், simplest form இங்கே வரட்டும். So this is how you will try to express a rational number in a simplest form. Okay, கொஞ்சம் மேக்கப் போடலாம். இந்த கலர் போடுறது எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கலர் போட்டே இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் தானே, கலர் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி தான் பார்க்குறதுக்கு ஒரு அழகு இருக்கும், இல்லைனா பார்க்குறதுக்கு அழகு இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்து இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இன் மை ஒப்பீனியன். இட்ஸ் நாட் லுக்கிங் குட். இது பரவாயில்ல, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லா கலர்ஸும் இருக்குல்ல இதில் வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். எனிவே, லெட்ஸ் கம் பேக் டு த பாயிண்ட். லெட்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை இட். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னு அசியூம் பண்ணுங்கள். அசியூம் தட் ஐம் ஹேவிங் எ நம்பர் 48 divided by 58. Do you think this is in the simplest form? Simplest formனா there is nothing common. There is no common element or common number between, common multiple between numerator and denominator. That means that a fraction is said to be, a rational number is said to be in its simplest form. In its simplest form, if there is no, if there is no common multiple, என்னது common multiple between numerator and denominator. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரு காமன் மல்டிபிள் கூட இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ரேஷனல் நம்பரை கொண்டு வந்தாதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? only then we will be able to say that this is going to be in its simplest form. கிளியராக இருக்கா? only if we are able to bring a fraction இல்லைனா rational number to its simplest form, if there is no common multiple between numerator and denominator, ஒரு காமன் மல்டிபிள் கூட இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வரணும். in this case you can see, இந்த question பாருங்க, இந்த questionல பார்த்தீங்கன்னா we can see 48 and 58 both are, கண்ணுக்கே தெரியுது, ரொம்ப தெளிவிலாக தெரியுது, நல்லா சூப்பராக தெரியுது. என்னது? தே ஆர் ஈவன் நம்பர்ஸ், ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர்னு சொல்லும்போது வாட் இஸ் இட் தட் we can say 2 is a common factor. We can say 2 is a common factor. So you can actually rewrite it as 2 into 24 divided by 2 into எவ்வளோ வரும்? 58 by 2 தானே வரணும். 2 2 4 1 8 9 29 தான் வரும் இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் இட் டு பி 29. 2 into 29. alright, so இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 2 வந்துச்சுன்னா we know we can cancel out these two and we are going to express this in the form of 24 divided by 29. Now 24 by 29 is going to be its simplest form because 29 is a prime number. நமக்கு என்ன சொல்ல முடியும்? 29 is going to be a prime number. Yes, since 29 is a prime, நமக்கு ஏதோ ஒன்று prime ஆகணும். So since this is a prime number, we can say that this is in its simplest form. ஏதோ ஒன்று prime இருக்கணும், either நம்மளோட நியூமரேட்டர் இல்லைனா டினாமினேட்டர், ஏதோ ஒன்று ப்ரைம், ரெண்டுமே ப்ரைம் ஆனாலும் நல்ல விஷயம் தான். ஸோ ஏதோ ஒன்று ப்ரைம் ஆயிடுச்சுன்னா we can basically say that this is going to be a simplest form. So that is another way of identifying simplest forms. How to identify simplest form, அது கூட ரொம்ப முக்கியம் இல்லையா? How to identify a simplest form, ஒரு fraction simplest form இல்லையான்னு சொன்னீங்கன்னா how can you identify? If your numerator / denominator is a prime number, then the rational number is in its simplest form. Rational number is in its simplest form. clear இருக்கா? இது வந்து அதோட simplest formல இருக்கும். okay, is it clear everyone? எல்லாருக்கும் clear இருக்கா? எல்லோருக்கும் clear இருக்காப்பா? is it clear to everyone? இல்லை, இவன் மட்டும் சின்னதான போதும். say let's make this a little bit smaller. Yes,
ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா வீடியோ மட்டும் பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து யூ கேன் பேசிக்கலி நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது காப்பி பண்ணணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ரைட் டவுன் வைல் ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் டைம். நான் ஒரு டைம் கொடுக்குறேன். ஐ திங்க் ஐ மூவ் இந்த சைடுக்கு மூவ் பண்ணும்ல. ஆமாம், இந்த சைடுக்கு மூவ் பண்ணால் தான் நீங்கள் இது கரெக்டாக எழுத முடியும். ஸோ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். எல்லாரும் நல்லா காப்பி பண்ணுங்கள். இட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான் இது. ஹவு டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த ரெண்டு இந்த நியூமரேட்டரும் இருக்குது, டினாமினேட்டரும் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று, ரெண்டுமே ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் மினிமம் ஒன் ஆஃப் தெம், ஐதர் நியூமரேட்டர் இல்லைன்னா டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்? ப்ரைம் நம்பராக இருக்கணும். ப்ரைம் நம்பர் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் இட், அதோட முடிச்சிட்டாங்க. we will not be able to find a common multiple other than 1. 1 என்கிற ஒரு common multiple நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 1 இல்லாமல் வேறு ஒரு common multiple நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா இருக்கா? பக்காவா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஸோ எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்களா? நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ரியலி ஹோப் யூ ஹேவ் நோட்டட் எவ்ரி திங் டவுன். பரவாயில்ல, இந்த நோட்டு கம்ப்ளீட்டாக பிடிஎஃபாக உங்களுக்கு ஆப் வழியாக கிடைக்கும். ஸோ அதனால் பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் கீப் ஃபாலோயிங் த சேனல் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல் த நோட்ஸ் ஆஸ் பிடிஎஃப். எல்லா நோட்டையும் உங்களுக்கு பிடிஎஃபாக அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி கம்பேரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம்? வி ஜஸ்ட் saw expressing the rational number in its simplest form. அதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ரெப்ரசன்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் நம்பர் லைன் நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் ரேஷனல் நம்பர்ஸ், ஒவ்வொரு டைப் ஆஃப் நம்பர்ஸ் கூட நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் கம்பேரிசன் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கம்பேரிசன் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே புரியுதா உங்களுக்கு? இஸ் தட் கிளியர் டு எவ்ரி ஒன்? ஸோ லெட்ஸ் சி comparison of two rational numbers. நம்ம எப்படி rational numbers கம்பேர் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு rational number பெருசாக இருக்குது, one of them is greater than the other, which is greater, which is smaller, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது மெத்தட் கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட் இருக்குமா? This is what we are going to understand in this section. இந்த செக்ஷனில் நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் பக்கா கிளியராக இருக்கு? ஃபைன். ஸோ shall we go ahead and try to understand the comparison of two rational numbers. ரெண்டு rational numbers or a comparison தான் நம்ம பார்க்க போகிறோம். So let's go ahead and try to find it out. கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ த ஃபஸ்ட் இது கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரலி நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. சே ஃபஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியா சொல்லுவாங்க, அந்த க்ரைட்டீரியா செக் பண்ணணும். அது செட் ஆகும்னா அதுலேயே நம்ம முடிச்சுடுவாங்க. இல்லைன்னா நம்ம ரெண்டாவது ஒரு க்ரைட்டீரியா சொல்லுவாங்க, அந்த ரெண்டாவது க்ரைட்டீரியா நம்ம பார்க்கணும். அது செட் ஆகலைன்னா அதை முடிச்சுடுவாங்க. அது செட் ஆகலைன்னா வீல் கோ இன்டு த தேர்ட் க்ரைட்டீரியா. தட் மீன்ஸ் தட் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவாக நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இதில் எந்த க்ரைட்டீரியா தான் உங்களுக்கு அப்ளிகபிளாகவும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, தட் இஸ் ஹவு த ஹோல் திங் ஹேஸ் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரைட்டீரியா. த ஃபஸ்ட் க்ரைட்டீரியா இஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னது? The first criteria is going to be, we should look at the sign of rational number. We should look at the sign of the rational number. That is, whether it is positive or negative. Whether it is a positive number. ஐயோ, இது ஒரு பிரச்சனை தெரியுது. எழுதுறது தெரியலையே. கட்டாயிடுச்சு. இதுதான் அடிக்கடி இந்த ப்ளூடூத் பிரச்சனை வருது. பரவாயில்ல, செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. just takes a moment's time. ஒரு moment's time தான் வேணும். it will be ready. ஒரு நிமிஷப்பா. ஓகே, சவுண்டு கூட கேட்குதுல்ல? எல்லாமே வந்திருக்குல்ல? எஸ்,
ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சைன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ். நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸோட சைன் தான் பார்க்கணும். எனக்கு பாசிட்டிவ் நம்பரும் இருக்கலாம். there are two possibilities, either it could be a positive number இல்லைனா it could be a negative number. ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? either it could be a positive number or a negative number. So we can directly say that all positive numbers are greater than negative numbers. This is going to be a standardized data. இது உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா தான், but this is how you will say. எனக்கு ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்து அதில் எது கிரேட்டர் எது லெஸ்ஸர்னு கேட்டிங்கன்னா, the first thing you have to look is whether it is a positive number or negative number. ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா பாசிட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் நெகட்டிவ் நம்பர். அது சாதாரண நம்பர்ஸும் அப்படி தான், ரேஷ்னல் நம்பர் ஆனாலும் அப்படி தான். ஸோ இட் டசன்ட் சேஞ்ச் இன் கேஸ் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸோட ஃபஸ்ட் criteria is going to be regarding the sign of the rational number. A positive number is always greater than a negative number. Say for example, if I am giving you minus 5 by 3 and 2 by 3, which is going to be greater? இதில் எது கிரேட்டராக இருக்கும்? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். which is going to be greater, minus 5 by 3 2 by 3? எது கிரேட்டராக இருக்கும்? ஒப்பீனியன் சொல்லுங்கள். which is going to be your opinion? Yes, you have to look. ஒன்று நெகட்டிவ் நம்பர் ஒன்று பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதில் எது கிரேட்டராக இருக்கும்? எஸ், 2 by 3 will be greater than minus 5 by 3. 2 by 3 will be greater than minus 5 by 3. கிளியராக இருக்கா? பக்கா கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் சால்வ் த நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஸோ இந்த க்ரைட்டீரியா இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்த க்ரைட்டீரியா பார்க்கலாமா நம்ம? ஷால் வி லுக் இன் டு த நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா? அண்ட் த நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா இஸ் ரிகார்டிங் ஹவு டு லுக் அட் இட் த்ரூ த டினாமினேட்டர். நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது என்னென்னா, யூ ஹாவ் டு லுக் அட் த டினாமினேட்டர். ஒரே ஒரு நிமிஷப்பா. எஸ், you have to look at the denominator. So denominator வந்து பார்க்கணும். ஸோ ரெண்டு நம்பர்ஸுக்கும் whether they have same denominator இல்லைனா another option is that they have different denominator. ரெண்டு விதமான situations வரும். ஓகேவா? either they might have same denominator or they might have different denominator. இப்போ same denominatorனா what is it that you can do is that நமக்கு ரெண்டு denominator வரும். ஓகே, so we can basically have either we have same denominator இல்லைனா different denominator. So same denominatorனா say for instance it will be something like this. ஒரு 4 by 3 வரும், 1 by 3 வரும். இல்லைனா we can say it is going to be minus 5 by 3 இல்லைனா it is going to be minus 2 by 3. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டு கேஸ்லையும் what you can see is that இங்கே இருக்கிற denominators வந்து இந்த இடத்துல வந்து denominator சேமாக இருக்கும். இங்கே 3 வேணாம், I'll just take 4. 4 வேணால் 7 எடுக்கிறோம். I'll just take 7. So you can basically see that in these two cases, இந்த ரெண்டு கேஸ்லையும் வந்து denominators என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். இந்த ரெண்டு கேஸ்லையும் வந்து denominator சேமாக இருக்கும். So denominators if they are same, you just decide on the basis of numerator. Decide on the basis of numerator. இப்போ எதில் நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குமோ that will be the greater rational number. ஓகேவா? that means that you decide on the basis of numerator. in which of them is the numerator great? okay, the one with the greater numerator. ஓகேவா? என்ன செக் பண்ணணும்? greater numerator is the greater rational number. is the greater rational number. எதுக்கு greater denominator இருக்காங்களோ that is going to be your greater rational number. கிளியராக இருக்கா? பக்காவாக இருக்கா? ஏதாவது டவுட்? எனி டவுட் எனிவன்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, லைவ் சேட்டில் போடுங்க, நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி போகிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் டீல் வித் இட். ஓகேவா? இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? Is that concept very much clear? When in case of same denominator, how should we actually try to understand the concept? இந்த கான்செப்ட் நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, this is how you are supposed to understand. The one with the greater numerator is going to be the greater rational number. So இந்த மேலே இருக்கிற ரெண்டு கேஸில் எது எடுக்கணும்? which is going to be greater, which is going to be lesser. இங்கே மேலே இருக்கிற ரெண்டில் எது கிரேட்டராக இருக்கும், எது லெஸ்ஸாக இருக்கும்? சொல்லுங்கள் பார்க்கட்டும். What is your opinion? Which is going to be a greater one, which is going to be a lesser one? What is your opinion on that? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், we'll take this one. ஃபர்ஸ்ட் ஒன்னா 4 by 3 and 1 by 3. இந்த 4 by 3 1 by 3ல எது கிரேட்டராக இருக்கும், எது லெஸ்ஸாக இருக்கும்? which is going to be the greater one, which is going to be the lesser one? in your opinion, just say which is going to be the greater one, which is going to be the lesser one. ஆமாம், it is going to be the 4 by 3 is going to be greater than 1 by 3. what is it that we can say? We can say that 4 by 3 is going to be greater than 1 by 3. yes, we can say 4 by 3 is greater than 1 by 3. so you will put a greater than sign here இல்லையா? and in other case, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா which is greater? -5 கிரேட்டராக இருக்குமா, -2 கிரேட்டராக இருக்குமா? தப்பு பண்ணக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். -5 கிரேட்டராக இருக்குமா, -2 கிரேட்டராக இருக்குமா?
minus 2 will be greater. Yeah, minus 2 will be greater. So this is how you will end up getting the or comparing two rational numbers with same denominator. Okay va, this is how you compare the rational numbers with same denominator. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறது, different denominator na enna, we are trying to find out how to compare two rational numbers between two different denominators. Different denominators na எப்படி compare பண்ணனும், that is next thing that we are going to look into that. Okay, இதுக்கு கொஞ்சம் space வேணும், so I am going to actually go into the next page. Okay, so let's move into the next page and try to understand what happens when we have different denominators. Different denominator இருக்குனா ரொம்ப சிம்பிள் தான் விஷயம், ரொம்ப சிம்பிள் தான். என்னது, மேக் த டினாமினேட்டர் சேம். என்ன பண்ணோம், மேக் த டினாமினேட்டர் சேம். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா நம்மளால் சொல்ல முடியாதுப்பா. மேக் த டினாமினேட்டர்ஸ் டு பி சேம். நம்ம டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக வச்சிங்கன்னா நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ மேக் த டினாமினேட்டர்ஸ் டு பி சேம். நவ் லெட்ஸ் see two examples. I'll just give you two ரேண்டமான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுப்போம். I'm going to take 5/3. I'm going to take 5/3. மறுபடியும் பிரச்சனையாப்பா, ஏன்பா இந்த பிரச்சனை வருது, ஏன்பா, திஸ் இஸ் ஸோ இரிட்டேட்டிங், ஸோ இரிட்டேட்டிங் இல்லையா? ஆமாம், உங்களுக்கு கூட இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஸோ இரிட்டேட்டிங், அடிக்கடி வருது இந்த பிரச்சனை, ஏன்னு தெரியாது. நான் அது ஜஸ்ட் ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் சர்வீஸ் நல்லா ஒன்றும் இல்லை இதுக்கு, ஆனால் நான் சொல்கிறேன். Okay, so let's take two examples as 5/6 and 4/5. இதில் எது பெருசாக இருக்கும், எது சின்னதாக இருக்கும், which is going to be greater and which is going to be lesser. So in such situations what we can do is that இது கம்பேர் பண்ணோம்னா நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா what is the thing that we are supposed to do? What is the thing that we are supposed to do? We are supposed to, நல்லா கவனிங்க, what we are supposed to do is we are supposed to make them into same. So in order to make same denominator, what is it that we are supposed to find out? Find out LCM of denominators. Find out LCM of denominators. So எப்படி தான் LCM கண்டுபிடிக்கணும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, LCM எப்படி கண்டுபிடிக்கணும். So let's find out the LCM of these two numbers, 6 and 5. So 5 first எடுக்கலாம், so it is going to be 6 and 1. Next I am going to take 2, it is going to be 3 and 1. Next I am going to take 3, so it is 1 and 1. So what is going to be the LCM? LCM is going to be 5 into 2 into 3, which is going to be equal to 30. So the LCM is going to be 30. So in the LCM compare பண்ணோம்னா what is it that I am supposed to do? I should multiply here with 5 and multiply here with 6. So when I multiply like that, இந்த மாதிரி நான் multiplication பண்ணும்போது what is going to be my answer that I am going to get? What is the answer that I am going to get? ஒரு நிமிஷப்பா. Yes, the answer that I am going to get is going to be, in this case I will end up getting 25/30, and in this case I will end up getting 24/30. So which is going to be greater? 25/30 greater இருக்குமா இல்லை 24/30 greater இருக்குமா? எது greater இருக்கும்? 25/30 greater இருக்குமா இல்லை 24/30 greater இருக்குமா? 25/30 தான் greater இருக்கும் இல்லையா? So we can basically see that the second one, or we can finalize that 5/6 is greater than 4/5. We can say 5/6 is greater than 4/5. clear இருக்கா எல்லாருக்குமே? Is that concept very much clear to everyone? எல்லாருக்கும் அந்த கான்செப்ட் clear இருக்கா? All right, is that clear? Yes, very good. Next வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த கொஸ்டின் கூட நமக்கு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் வந்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி கம்பேரிசன் பண்ணணும்? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கம்பேர் த சைன் எது பாசிட்டிவாக இருக்குது, அந்த பாசிட்டிவ் ஆனது இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் நெகட்டிவ். ஆனால் ஒரு சில டைமில் ரெண்டுமே சேம் வந்துச்சுன்னா, அந்த ரெண்டு சைன் இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குன்னா வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு செக் வெதர் த டினாமினேட்டர் சேம். ரெண்டுமே சேம் டினாமினேட்டராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னா நம்ம என்ன தான் பண்ணணும்? ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னா நம்ம அந்த எதில் நியூமரேட்டர் பெருசாக இருக்குது that is going to be the greater number. எதில் நியூமரேட்டர் பெருசாக இருக்குது that is going to be the greatest number. ஸோ இங்கே நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கு. ஸோ I really hope the examples are also very much helpful for you இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிட்டோம். ஸோ when in that situation we decide on the basis of numerator, and on the basis of numerator what we decide is that the one with the greater numerator is the greater rational number. The one with the greater numerator is the greater rational number. Okay, is that clear to everyone? எல்லாருக்கும் clear-ஆ இருக்கா? So shall we move on to the next one? It was different denominator வருதுன்னா LCM வச்சு we have to make them into the same denominator and then solve and find out the answer. Okay, is that clear everyone?
எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், which is going to be inserting rational numbers between rational numbers. Okay, inserting rational numbers between rational numbers. ரெண்டு rational நம்பருக்கு நடுவில் நமக்கு எவ்வளோ rational numbers insert பண்ண முடியும்? என்ன நினைக்கிறீங்க? நமக்கு ரெண்டு rational numbersக்கு நடுவில் எவ்வளோ rational numbers insert பண்ண முடியும்? உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் கொடுக்குறேன், 1/3 and 2/3. இந்த 1/3க்கும் 2/3க்கும் நடுவில் எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும்? வாட் டு யூ திங்க்? ஸோ what do you think? How many rational numbers can be inserted between two rational numbers? ரெண்டு rational numbersக்கு நடுவில் எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியும்? The answer is infinity. The answer is infinity. நம்மளால் infinite number of rational numbers insert பண்ண முடியும் between any two rational numbers. என்ன ரெண்டு rational numbers வந்தாலும் சரி, இந்த ரெண்டு rational numbersக்கு நடுவில் we will be able to insert infinite number of rational numbers. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? Again, it is a very simple concept. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அது. The concept is extremely simple. ஐயா, இது நம்மளுக்கு ரொம்ப குழப்பப்படுறாங்களே, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களே. என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு ப்ளூடூத் இஷ்யூ. அடிக்கடி பிரச்சனை வராங்க, ஏன் வராங்க எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனைனால வருது. ஐ திங்க் இட் இஸ் டன். ஸோ எனிவே இந்த கிளாஸ் நமக்கு இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் நம்மளால் பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 hour இல்லையா? நம்ம 1 hour தான் கிளாஸ் டியூரேஷன் நினச்சிட்டாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 hour. மீதி இருக்கிற டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த டாபிக் வந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ ஹேவ் டு கோ அட் ஃபார் 15 minutes வேணாம். நம்ம ஆக்சுவலி வந்து 1 hour கிளாஸ் தான் நம்ம பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாத்தி என்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற ஃப்ரீ கிளாஸஸ் தான். உங்களுக்கு கிடைக்க போகிற எல்லா கிளாஸுமே வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஆப் வழியாக கூட கிடைக்கும். இப்போ வந்து யூடியூப்லேயும் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து ஆக்சுவலி ஒரு சில கிளாஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும், ஒரு சில கிளாஸ் வந்து ரெக்கார்டாக கிடைப்பாங்க. அந்த ரெக்கார்டாக வர கிளாஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் வாத்தி ஆப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக லிங்க் வந்து ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீ கண்டென்ட்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸுக்கும் 8th 9th 10th 11th 12th எல்லாருக்குமான இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமான கண்டென்ட் அங்கே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் த ஆப் அண்ட் வாட்ச் த கண்டென்ட் ஃபார் ஃப்ரீ. அதே மாதிரி இப்போ இங்கே தெரியிற இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக அந்த ஆப்பில் இருக்கும். ஸோ என்ஷூர் தட் யூ கெட் ஆல் த நோட்ஸ் இன் த ஆப். ஸோ ஐ ரியலி ஹோப் த கிளாஸஸ் ஹவ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அந்த வரைக்கும் உங்களுக்கு இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவோட நான் உங்கள் முன்னாடி வரும். கிளாஸ் 8ஓட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கிளாஸ் கிடைக்கிறதுக்காக ஜஸ்ட் கீப் ஃபாலோவிங் மை சேனல். ஸோ எல்ஸ் பி சீயிங் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். டில் தென் இட் இஸ் மீ சைனிங் ஆஃப். இட் இஸ் அ